அதே உயர்நீதிமன்றம் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அணுகிற போது இன்னைக்கு இது ஜனநாயக நாடா, ஜனநாயக நாட்டில் எல்லாரும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு நாங்கள் அணுகிற போது ஏன் கேட்கல அப்படின்ற கேள்வி வருமா வராதா? நீதிபதி திரு புகழேந்தி அவரிடம் இந்த வழக்கு வருது, அது பிரச்சனை கிடையாது. அடுத்து ஒருவேளை இங்கே தள்ளுபடியானா அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சுக்கு தான் போகும். இல்லை பேசப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, 6 படை வீடுகளிலும் தமிழ கருவறைகள் இன்னைக்கு வரை விடமாற்ற பார்ப்பனர்கள் தடுக்கிறாங்க. என்னைக்காவது பிஜேபி அதை பேசியிருக்கா, ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கா, இந்து முன்னணி பேசியிருக்கா, இந்த மாநாட்டில் பேசுவியா? 6 படை வீடுகள் தமிழில் வழிபாடு நடத்துவா சொல்லு. இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் மதவெறியை தூண்டி தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி, அது ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு தமிழர்கள் வரணும்னு கேட்டால் என்ன நியாயம் இருக்கு? ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.